நீங்கள் ஒரு ஆரோக்கியமான மனிதனாக மாறணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மிகப்பெரிய செல்வந்தனாக நான் மாறணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை நான் தொடர்ந்து மேற்கொள்ளணும், என்னால் ஒரு விஷயத்தை கண்டினியூவாக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இந்த 2025 நினச்சி ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ 2026 நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக வெல்த்தியாக எந்த ஒரு ரெக்ரெட் ஃபீலிங்கும் இல்லாமல் ஹாப்பியாக நான் லீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்து வரப்போகிற 2026க்காக நம்மளுடைய கோல்ஸை ரொம்ப சூப்பர்பாக அச்சீவ் பண்ணுறதுக்காக நாம் ப்ரிப்பேர் ஆக போகிறோம். ரெடி ஆகலாமா? வாங்க போகலாம். உங்களுடைய அடையாளத்தை மாற்றுவதற்கான 2 அம்ச செயல்முறை. உங்களுடைய அடையாளம் உங்கள் பழக்கங்களிலிருந்து தான் முளைக்கிறது. நீங்கள் பிறக்கும் போதே நம்பிக்கைகளோடு பிறப்பதில்லை. உங்களை பற்றி நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை உட்பட அனைத்து நம்பிக்கைகளையும் நீங்கள் உங்கள் அனுபவங்களின் வாயிலாக கற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் பழக்கங்களின் வாயிலாகத்தான் உங்கள் அடையாளத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் படுக்கையை சரி செய்யும் போது நீங்கள் ஒழுங்குடன் கூடிய ஒருவர் என்ற அடையாளத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்கள் தினமும் எழுதும்போது நீங்கள் படைப்பாற்றல் கொண்ட ஒருவர் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்கள் தினமும் பயிற்சி செய்யும் போது நீங்கள் ஒரு விளையாட்டு வீரரின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்கள் ஒரு நடத்தையை எவ்வளவு அதிகமாக மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துகிறீர்களோ அந்த நடத்தையோடு தொடர்புடைய அடையாளத்தை நீங்கள் அவ்வளவு அதிகமாக வலியுறுத்துகிறீர்கள். இக்கணத்தில் உங்கள் அடையாளம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் நம்புவதற்கான ஒரே காரணம், அதற்கான ஆதாரம் உங்களிடம் இருப்பதுதான். நீங்கள் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக வாரந்தோறும் கோயிலுக்கோ அல்லது தேவாலயத்திற்கோ சென்று வழிபட்டு வந்தால் நீங்கள் சமயப்பற்று கொண்டவர் என்பதற்கான ஆதாரம் உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் தினமும் 1 மணி நேரம் உயிரியல் பாடங்களை படித்தால் நீங்கள் படிப்பில் ஆர்வம் கொண்டவர் என்பதற்கான ஆதாரத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். கொட்டும் மலையில் கூட நீங்கள் உடற்பயிற்சி மையத்திற்கு சென்று பயிற்சி செய்தால் திடகாத்திரமான உடலை பெற்றிருப்பதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதற்கான ஆதாரம் உங்களிடம் இருக்கிறது. ஒரு நம்பிக்கை குறித்து உங்களிடம் எவ்வளவு அதிக ஆதாரம் இருக்கிறதோ அவ்வளவு வலிமையாக நீங்கள் அதை நம்புவீர்கள். என்னுடைய ஆரம்பகால வாழ்வின் பெரும் பகுதியில் நான் என்னை ஒரு எழுத்தாளராக ஒருபோதும் கருதியதில்லை. நீங்கள் என்னுடைய பள்ளி ஆசிரியர்களிடமும் கல்லூரி பேராசிரியர்களிடமும் கேட்டால் நான் ஒரு சராசரி எழுத்தாளர் என்றுதான் அவர்கள் கூறுவர். நான் ஒரு எழுத்தாளராக ஆக தீர்மானித்த போது முதல் ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றும் வியாழக்கிழமை என்றும் ஒரு புதிய கட்டுரையை நான் வெளியிட்டேன். நான் ஒரு எழுத்தாளர் என்பதற்கான ஆதாரம் வளர வளர ஒரு எழுத்தாளர் என்ற என்னுடைய அடையாளமும் வளர்ந்தது. நான் ஒரு எழுத்தாளராக என்னுடைய வாழ்க்கையை துவங்கவில்லை, மாறாக என்னுடைய பழக்கங்களின் வாயிலாக நான் ஒரு எழுத்தாளராக ஆனேன். உங்கள் பழக்கங்கள் மட்டுமே உங்களுடைய அடையாளத்தின் மீது தாக்கம் விளைவிக்கின்ற ஒரே செயல்கள் அல்ல. ஆனால் அப்பழக்கங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் செயல்படுத்தும் போது அப்பழக்கங்கள் முக்கியமானவையாக ஆகின்றன. வாழ்வில் ஒவ்வொரு அனுபவமும் உங்களுடைய சுய பிம்பத்தை மாற்றுகிறது. ஆனால் நீங்கள் ஒரு கால்பந்தை ஓரிரு முறை எட்டி உதைத்தால் நீங்கள் உங்களை ஒரு கால்பந்து வீரராக கருத மாட்டீர்கள். அதே போல கையில் கிடைத்த ஒரு தாளில் நீங்கள் ஒரு படத்தை கிறுக்கியதால் நீங்கள் உங்களை ஒரு ஓவியராக கருத மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் இச்செயல்களை மீண்டும் மீண்டும் செய்யும் போது ஆதாரம் அதிகரிக்கிறது. அதனால் உங்களுடைய சுய பிம்பமும் மாறத் தொடங்குகிறது. எப்போதோ ஒரு முறை ஏற்படும் அனுபவம் மறைந்து விடுகிறது. ஆனால் பழக்கங்களின் விளைவு மட்டும் காலப்போக்கில் வலிமை பெறுகின்றன. அதாவது உங்கள் பழக்கங்கள் தான் உங்கள் அடையாளத்தை வடிவமைக்கின்ற பெரும்பான்மை ஆதாரத்தை கொடுக்கின்றன. இவ்வழியில் பழக்கங்களை உருவாக்கும் செயல்முறைதான் உண்மையில் உங்களுடைய அடையாளத்தை வளர்த்தெடுக்கும் செயல்முறையாக இருக்கிறது. இது ஒரு படிப்படியான மாற்றம். நாம் முற்றிலும் புதியதொரு நபராக மாற வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு சொடுக்கு போட்டவுடன் நாம் மாறுவதில்லை. ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு பழக்கமாக படிப்படியாக நாம் மாறுகிறோம். நாம் தொடர்ந்து சிறிய அளவில் மாறிக்கொண்டே இருக்கிறோம். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பழக்கங்கள் தான் உங்களுடைய அடையாளத்தை மாற்றுவதற்கான வழி என்பதை உங்களால் பார்க்க முடியும். அதாவது உங்களுடைய அடையாளத்தை மாற்றுவதற்கு நடைமுறையில் செயல்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த வழி நீங்கள் செய்கின்ற விஷயங்களை மாற்றுவதுதான். பல எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. நீங்கள் ஒரு பக்கம் முழுக்க எழுதுகின்ற ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு எழுத்தாளராக
இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் வயலினை வாசிக்க பயிற்சி செய்யும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு இசைக்கலைஞராக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய ஊழியர்களை ஊக்குவிக்கின்ற ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு பழக்கமும் விளைவுகளை பெற்றுக் கொடுப்பதோடு கூடவே நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்களால் முடியும் என்று நீங்கள் நம்பத் தொடங்குகிறீர்கள். இந்த நம்பிக்கை வளர வளர உங்களை பற்றி நீங்கள் கூறும் கதை மாறத் தொடங்குகிறது. இது இதற்கு நேர் எதிரான வழியிலும் வேலை செய்யும். நீங்கள் ஒரு மோசமான பழக்கத்தை செயல்படுத்துவதை தேர்ந்தெடுக்கின்ற ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்ட அந்த அடையாளத்துக்கு நீங்கள் வலுவூட்டுகிறீர்கள். புதிய அடையாளங்களை உருவாக்குவதற்கு புதிய ஆதாரங்கள் தேவை. நீங்கள் எப்போதும் எந்த பழக்கங்களை செயல்படுத்தி வந்திருக்கிறீர்களோ அவற்றையே நீங்கள் மீண்டும் மீண்டும் கடைபிடித்தால் நீங்கள் எப்போதும் பெற்று வந்துள்ள விளைவுகளையே மீண்டும் மீண்டும் பெறுவீர்கள். எதுவும் மாறவில்லை என்றால் எதுவும் மாறப்போவதில்லை. இது ஒரு எளிய 2 அம்ச செயல்முறையாகும். எதுவும் மாறல அப்படின்னா எதுவும் மாறாது அப்படின்ற மீன்ஸ் நாம எதுவுமே சேஞ்ச் பண்ணாம நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயம் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாகட்டும் நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த நாம நடைமுறைப்படுத்தாத வரைக்கும் அந்த செயல் அப்படின்றது நடக்காது இல்லையா? மழை என்ன சொல்றது, நான் இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இங்கேயே உட்காந்துட்டு நாங்க போகணும் அப்படின்னா சடனா போயிட மாட்டோம் இல்லையா? சொடக்கு போற டைம்ல போக மாட்டோம். அதுக்காக நம்ம எழுந்து நடந்து பஸ் ஆகட்டும் கார் ஆகட்டும் எந்த ஒரு இதாகட்டும் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் அதை வச்சு நாம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா தான் போக முடியும். இங்கிருந்தே நாங்க போகணும் அப்படின்னு நினைச்சா ஆகட்டும் இல்லை நான் வந்து உடம்பு ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே மட்டும்தான் இருக்கேன். ஒவ்வொரு இயரும் வந்து அதை வந்து என்ன சொல்றது ஒரு கோல் மாதிரி எடுத்துக்கிறேன். ஆனால் அது ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறதாகட்டும். அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இயர் ரெண்டு வரும்போது நினைச்சோமே முடியலையே அப்படின்னு இல்லாமல் நம்மளுடைய லைஃப்ல எடுத்துக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் சின்னஞ்சிறு பழக்கங்களின் மூலியமாக நாம் எப்படி நம்மளுடைய லைஃப்பை மூவ் ஆன் பண்ணணும், எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த சின்னஞ்சிறு பழக்கங்கள் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற புத்தகம். இது ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு உபயோகமான புத்தகம். ஸோ தயவு செய்து இது உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து நம்மளுடைய சந்ததியினருக்காகட்டும் நமக்காகட்டும் நம்ம சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து இந்த மாதிரியான புத்தகங்கள் தான். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை டெஸ்கிரிப்ஷனில் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு இந்த புத்தகத்தினுடைய லிங்க் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்கை உபயோகப்படுத்தி நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பயனடையலாம். ஓகே, இப்போ அதற்கான 2 செயல்முறை கொடுத்துருக்காங்க. இது வந்து 2026 வந்து நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அடியெடுத்து வைக்கணும், நம்மளுடைய கோல்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவும் நம்ம ஆல்ரெடி 87 டேஸ் சேலஞ்ச் அப்படின்றது நம்மளுடைய சேனலில் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட 2025 வந்து முடிய போகிற எந்த ரெக்ரெட்டும் இல்லாமல் ஐ ஹோப் நீங்களும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இனிமேலாவது நாம் எந்த விஷயத்தை மாற்றிக்கணும், எதையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும், எதையெல்லாம் நம்மளுடைய லைஃபுக்கு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது என்னென்ன அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் எப்படிப்பட்ட நபராக ஆக விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். சிறிய வெற்றிகள் மூலம் அதை உங்களுக்கு நீங்களே நிரூபித்துக் கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் யாராக ஆக விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை ஆதரிக்கிறீர்கள், உங்களுடைய கொள்கைகளும் விழுமியங்களும் எவை? இவை அனைத்தையும் பெரிய கேள்விகள். எங்கிருந்து துவக்குவது? ஸோ இது ஓகே, இந்த விஷயம் ஓகே, இது எப்படி நாம் துவக்கணும் அப்படின்னா இவை அனைத்தும் பெரிய கேள்விகள். எங்கிருந்து துவங்குவது என்பது பலருக்கு உறுதியாக தெரிவதில்லை. ஆனால் எந்த வகையான விளைவுகளை தாங்கள் பெற விரும்புகிறோம் என்பதை மட்டும் அவர்கள் அறிந்துள்ளனர். 20 கிலோ எடையை குறைத்தல் அல்லது சம்பளத்தை 2 மடங்கு அதிகரித்தல். அப்படியானால் அதிலிருந்து துவக்கி பின்னோக்கி செயல்பட வேண்டும். அந்த விளைவுகளை பெறக்கூடிய வகையாக நபராக ஆவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். நான் விரும்புகின்ற விளைவை பெறுவதற்கு நான் எப்படிப்பட்ட நபராக இருக்க வேண்டும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த வகையான நபரால் 20 கிலோ எடையை இழக்க முடியும்? எப்படிப்பட்ட ஒரு நபரால் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ள முடியும்? எப்படிப்பட்ட ஒரு நபரால் ஒரு வெற்றிகரமான வியாபாரத்தை நடத்த முடியும்? எடுத்துக்காட்டாக எப்படிப்பட்ட ஒரு நபரால் ஒரு புத்தகத்தை எழுத முடியும்? விடாமுயற்சியை கொண்ட நம்பகமான ஒருவரால் மட்டுமே ஒரு புத்தகத்தை எழுத முடியும். இப்பொழுது உங்கள் கவனம் ஒரு புத்தகத்தை எழுதுவதிலிருந்து விளைவின் அடிப்படையில் அமைந்தது. இந்த விளைவு அது சார்ந்த விஷயங்கள் என்ன, மாற்றங்கள் அப்படின்றது நம்ம எதுல இருந்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. அப்படிங்கும் போது தயவு செய்து இந்த சின்னஞ்சிறு பழக்கங்கள்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து கேளுங்க, ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல இருந்து. அது எல்லாமே ரொம்ப உபயோகமா இருக்கு. ஒரு பெரிய ஐ ஓப்பனர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ தயவு செய்தாம ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ஓகேவா?
விளைவின் அடிப்படையில் அமைந்தது. விலகி விடாமுயற்சியையும் நம்பகத்தன்மையும் கொண்ட ஒரு நபராக, அதாவது அடையாளத்தின் அடிப்படையில் அமைந்தது. இச்செயல்முறை பின்வரும் நம்பிக்கைகளுக்கு இட்டுச் செல்லக்கூடும். என் மாணவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற வகையான ஓர் ஆசிரியர் நான். நோயாளிகளுக்கு தேவையான நேரத்தையும் பரிவையும் வழங்குகின்ற வகையான ஒரு மருத்துவர் நான். என்னுடைய ஊழியர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்ற வகையான ஒரு மேலாளர் நான். ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட நபராக ஆக விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானித்து விட்டால், உங்களுக்கு விருப்பமான அந்த அடையாளத்தை வலுப்படுத்துவதற்கு சிறிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலிருந்து நீங்கள் துவக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி துவக்கலாம் அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சரும் தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, என்னுடைய தோழி ஒருத்தி ஒரு ஆரோக்கியமான நபர் என்ன செய்வார் என்ற கேள்வியை தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு சுமார் 45 கிலோ எடையை குறைத்தார். நாள் முழுவதும் அவர் இக்கேள்விகளை தன்னுடைய வழிகாட்டியாக பயன்படுத்தினார். ஒரு ஆரோக்கியமான நபர் நடந்து செல்வாரா அல்லது டாக்ஸியில் பயணிப்பாரா? ஒரு ஆரோக்கியமான நபர் ஒரு பர்கரை சாப்பிடுவாரா அல்லது சத்தான உணவை உட்கொள்வாரா? தான் ஒரு ஆரோக்கியமான நபர் போல நடந்து கொண்டால் இறுதியில் தான் உண்மையிலேயே ஆரோக்கியமான ஒரு நபராக ஆவோம் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அவருடைய நினைப்பு சரி என்று நிரூபணமாயிற்று. ஸோ அவர் அது போலவே எடையை குறைச்சிருக்காங்க. இப்போ இதே போலதான் ஒரு வியாபாரத்தில் இருந்தோம் அப்படின்னா, இப்போ வியாபாரம்னு இருந்தா இப்போ நம்ம என்ன செயலை செஞ்சா வெற்றி பெறுவோம். இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம இந்த மாதிரி பேசினா மேபி ரூடா நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு வைங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரூடா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பேசினா கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட எப்பவும் வருவாங்களா, இல்லை நாம வந்து பொலைட்டா பேசணுமா அப்படின்றத நீங்களே கேட்டுக்கோங்க. ஸோ எல்லா கொஷினுக்கான ஆன்சரும் நம்ம மைண்டுக்குள்ளேயே இருக்கு. நமக்கே தெரியும் எல்லாமே. எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கே தெரியும். அதை ப்ராப்பரா நாம வந்து கொண்டு போறதில்லை. ஓகேவா? ஸோ அதற்கான ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயமா என்ன சொல்றாங்க, இந்த நபரை நான் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதை பண்ணுவேனா இதை பண்ணுவேனா, ஆப்ஷன் இருக்கு. 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடையை குறைக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து எடையை குறைக்கணும் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான மனிதன் வந்து டாக்ஸியில் பயணிப்பானா இல்லை நடந்து போவானா? ஸோ நடந்து போகலாம். அப்படின்னா நம்மளால எந்த இடத்துல நடந்து போக முடியும், எந்த இடத்துல உடற்பயிற்சி செய்ய முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக கையாண்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய லைஃப்க்கு நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இப்போ இப்புத்தகத்தின் இன்னொரு முக்கியமான அம்சம் பின்னூட்ட கருத்து சுழற்சிகள். உங்களுடைய பழக்கங்கள் உங்கள் அடையாளத்தை வடிவமைக்கின்றன. உங்கள் அடையாளம் உங்களுடைய பழக்கங்களை வடிவமைக்கிறது. இது ஒரு இருவழிப்பாதை. அனைத்து பழக்கங்களின் உருவாக்கமும் ஒரு பின்னூட்ட சுழற்சியாகும். ஓகேவா? இது அடுத்த அத்தியாயத்துல வந்து நாம இன்னும் என்ன அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். ஆனால் உங்கள் விளைவுகளுக்கு பதிலாக உங்களுடைய விழுமியங்களும் கொள்கைகளும் அடையாளமும் அந்த சுழற்சியை இயக்க வேண்டியது முக்கியம். உங்கள் கவனம் ஒரு குறிப்பிட்ட விளைவை பெறுவதன் மீது இருக்கக்கூடாது. மாறாக நீங்கள் எந்த வகையான நபராக ஆக விரும்புகிறீர்களோ அப்படிப்பட்டவராக ஆவதன் மீதே உங்கள் ஒட்டுமொத்த கவனமும் குவிந்திருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ இப்போ இது முடிஞ்சு. பழக்கங்கள் ஏன் முக்கியம் என்பதற்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றத சிம்பிளா சொல்றாங்க. ஓகேவா? அடையாளத்தை மாற்றுவதுதான் பழக்கத்தை மாற்றுவதற்கான ஆற்றல் மிக்க வழியாகும். உங்களிடத்திலும் உங்கள் குடும்பத்தாரிடமும் உங்கள் குழுவிலும் உங்கள் நிறுவனத்திலும் நீங்கள் விரும்புகின்ற வேறு எந்த ஒரு இடத்திலும் சிறந்த பழக்கங்களை வளர்த்தெடுப்பது பற்றிய படிப்படியான அறிவுறுத்தல்கள் இனிவரும் பக்கங்களிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? ஆனால் உண்மையான கேள்வி, நீங்கள் எத்தகைய நபராக ஆக விரும்புகிறீர்களோ அத்தகைய ஒருவராக நீங்கள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா என்பதுதான். அது எப்படி என்பது முதலடி அல்ல. யார் என்று தெரிந்து கொள்வதுதான் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முதல் நடவடிக்கையாகும். ஸோ இப்போ வந்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இந்த நாள் இப்போ இன்னைக்கு என்ன 17. ஸோ 17 டிசம்பர் இன்னைக்கு வந்து நீங்கள் முடிவு பண்ணீங்க என்னவா ஆகணும் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த டிசம்பர் 15 இன்னொரு 15 டேஸ் இருக்கு இல்லையா, இது முடியறக்குள்ளையாவது அதில் 1% அட்லீஸ்ட் ஒரு 1% நான் அதற்கான முடிவு எடுத்திருக்கேனா, அதற்கான சொல்யூஷன் என்ன நான் தேடி இருக்கேனா, அதற்கான விளைவுகள் என்ன, அதற்கு நான் என்னென்ன பண்ணணும், என்ன நபராக நான் ஆகணும் அப்படின்ற நடவடிக்கை எல்லாம் உங்களுடைய செயல்களின் மூலமும் பழக்கங்களின் மூலம் தான் உருவாகும். ஓகேவா? ஸோ அதை வந்து தயவு செய்து முடிவு பண்ணுங்க. நீங்கள் யாராக ஆக விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்காவிட்டால் மாற்றம் குறித்த உங்களுடைய தேடல் ஒரு சுக்கான் இல்லாத ஒரு படகை போல இருக்கும். அதனால்தான் நாம் இங்கிருந்து துவக்குகிறோம். உங்களை பற்றிய உங்களுடைய நம்பிக்கைகளை மாற்றுவதற்கான சக்தி உங்களிடம்தான் இருக்கிறது. உங்கள் அடையாளம் கல்லில் வடிக்கப்படவில்லை. ஒவ்வொரு கணத்திலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது. இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பழக்கங்களை கொண்டு இன்று நீங்கள் வலியுறுத்த விரும்புகின்ற அடையாளத்தை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். இந்த அடையாளம், விளைவு,
மாற்றம், நபர் இது எல்லாமே வந்து முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது என்னென்ன விஷயங்கள், ஏன் அவங்க அதவே திரும்ப திரும்ப அந்த சர்க்கிள்குள்ளேயே வராங்க அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க, தெளிவாக புரியும். சிறந்த பழக்கங்களை வளர்த்தெடுப்பது என்பது தினமும் இரவில் பல் துலக்குவதையோ, தினமும் காலையில் குளிர்ந்த நீரில் குளிப்பதையோ அல்லது தினமும் ஒரே வகையான ஆடைகளை அணிவதையோ பற்றியது அல்ல. அதிக பணம் சம்பாதித்தல், எடையை குறைத்தல், மன அழுத்தத்தை குறைத்தல் போன்ற புறவயமான வெற்றிகளை அடைவது பற்றியும் அல்ல அது. இவற்றையெல்லாம் நீங்கள் அடைவதற்கு பழக்கங்கள் நிச்சயமாக உதவும் என்றாலும் அடிப்படையில் பழக்கங்கள் என்பவை ஒன்றை பெற்றிருப்பதை பற்றியது அல்ல, மாறாக ஒரு குறிப்பிட்ட வகையான நபராக ஆவதை பற்றியதே. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து அந்த எடையை குறைக்கணும் அப்படின்னா அதை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காம அது குறைச்சா நான் எப்படி இருப்பேன் அப்படின்றதெல்லாம் யோசிக்காம, நான் அந்த நபர் தான். ஓகேவா? நான் அப்படிதான், நான் அந்த நபர் தான். ஆல்ரெடி நான் அந்த ப்ராசஸில் தான் இருக்கேன். நான் எடையை குறைக்கிற இதில் தான் இருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு ஹெல்த்தியான பர்சனாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? இப்போது ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா பணம் சார் உழைவில் அதில் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இதுலேயும் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு புகை பிடிக்கக்கூடாது அப்படின்னு உறுதி எடுத்துட்டேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து முடிவு எடுத்திருக்கேன், இப்போ தான் புகை பிடிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லாமல் நான் அதை விட்டுட்டேன். ஓகேவா? நான் இப்போ அதை எடுக்க மாட்டேன், அவ்வளோதான். பிகாஸ் நான் வந்து புகை பிடிக்கிறத நான் மேற்கொள்ளக்கூடாதுன்னு ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு. நான் புகைப்பிடிக்கக்கூடிய பர்சன் கிடையாது. ஓகேவா? அது போல இப்போ எடையை குறைக்கிற பர்சன் ஆகட்டும், நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நான் ஆரோக்கியமா தான் இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நான் இப்போ ஸ்நாக்ஸ் இருக்கு, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் இருக்கு அப்படின்னா நான் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்குவேன். ஏன்னா வந்து நான் ஒரு ஹெல்த்தியான பர்சன். ஸோ நீங்க எந்த நபரா இருக்கீங்க, எந்த நபரா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபராகவே இருக்கணும். ஓகேவா? அந்த மாற்றத்தை பற்றியோ விளைவை பற்றியோ இல்லாமல் நீங்கள் எந்த நபராக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான். ஓகேவா? இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனை வச்சு அந்த பர்சன் அப்படின்றது கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி ஆகணும், நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ அப்போது அது என்னவா நான் மாறணும்னு நினைக்கிறேனோ அந்த நபராகவே நான் இருக்கேன் அப்படின்றது தான் மெயின். ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாம். இவற்றையெல்லாம் நீங்கள் அடைவதற்கு பழக்கங்கள் நிச்சயமாக உதவும் என்றாலும் அடிப்படையில் பழக்கங்கள் என்பவை ஒன்றை பெற்றிருப்பதை பற்றியதல்ல, மாறாக ஒரு குறிப்பிட்ட வகையான நபராக ஆவதை பற்றியதே. பழக்கங்கள் முக்கியமானவையாக இருப்பதற்கு காரணம், அதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நாம வந்து நீங்கள் எத்தகையவராக ஆக விரும்புகிறீர்களோ அப்படிப்பட்டவராக ஆக அவை உங்களுக்கு உதவுவதுதான். ஓகேவா? இந்த பழக்கங்கள், சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்ற இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, பேரே வந்து சின்னஞ்சிறு பழக்கங்கள், அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்றதான். ஆனா இது உலகம் முழுவதும் வந்து நிறைய பல மில்லியன் கணக்கானவர்களால் வாங்கி படிக்கப்பட்ட புத்தகம். பிகாஸ் இது எவ்வளோ வந்து வாழ்க்கைக்கு அட்லீஸ்ட் 1% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தான் கடைசியில் 100% மாறும் இல்லையா? ஸோ நம்மளுடைய லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமான புக்கு. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இதே போல் வேறு ஒரு பர்சன், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலிஸ் ஆகட்டும், யார் நல்லா இருக்கணும், நம்மளை போலவே இன்னொருத்தங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவை கேட்டு முடிக்கும் போது அவங்களுக்கும் தோணும், ஓ நம்ம இவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்ற அந்த பாசிட்டிவ் வைபை வந்து நீங்கள் அவங்களுக்கு பாஸ் பண்ணுறீங்க அப்படின்றத அர்த்தம். பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து இதன் மூலியமா இந்த வீடியோஸை பாஸ் பண்ணி அவங்களுடைய அந்த அன்பை வந்து இன்னொரு பர்சனுக்கு தெரியப்படுத்த போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி இப்போ வந்து இந்த வீடியோ வேற ஒருத்தர் மூலியமா உங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டு இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு யார் ஷேர் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, பிரியம், ஒரு பாசம், அன்பு அதெல்லாம் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இந்த 2026 அப்படின்றது வரப்போகிறது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இனிய ஒரு வருடமாக அமையணும் அப்படின்னா இது எல்லாமே நாம் மேற்கொள்ளணும். இந்த மாதிரி நல்ல நல்ல புத்தகங்கள் எல்லாம் நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஆழ்மனதின் அற்புத சக்தி, பணம் சார் உளவியல், சிந்தித்து பாரு செல்வந்தனாகு, இக்கிகாய், இந்த மாதிரி அப்புறம் அட்டாமிக் ஹேபிட்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ தயவு செய்து எல்லா வீடியோவுமே கேளுங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓகே, இப்போ முடிக்கலாம். பழக்கங்கள் மூலமாகத்தான் நீங்கள் உங்களை பற்றிய உங்களுடைய ஆழமான நம்பிக்கைகளை வளர்த்து கொள்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் உங்களுடைய பழக்கங்களாகவே ஆகிறீர்கள். ஓகே, இந்த சின்னஞ்சிறு பழக்கங்களினுடைய செகண்ட், உங்களுடைய பழக்கங்கள் எவ்வாறு உங்களுடைய அடையாளத்தை வடிவமைக்கின்றன அப்படின்ற இந்த செகண்ட் டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னும் வந்து 4 எளிய நடவடிக்கைகள் மூலம் சிறப்பான பழக்கங்களை வளர்த்தெடுப்பது எப்படி அப்படின்னு இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து அது என்ன விஷயம், 4 விஷயம் என்ன, எப்படி வந்து அந்த சிம்பிள் விஷயங்களை வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டோம் அப்படின்னாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம அடுத்த லெவலை நோக்கி போகிறதுக்கு அதுவே ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ அந்த 4 சிம்பிளான விஷயங்களை நீங்கள்
நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். இந்த 2026 மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற எல்லா வருடங்களுமே உங்களுக்கு ரொம்ப இனிமையான வருடங்களாக அமையும். எந்த ரிக்ரெட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லா நாளுமே இனிய நாளாக அமையட்டும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், உங்களுக்கு தேவையான எல்லா வளங்களையுமே வழங்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.